திங்கள் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவிந்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மாண்பாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அனுமிக்க சோதரங்களே, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தவும் வழிப்படுத்தவும் பாதுகாப்பாக இருக்கவும் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகின்றீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10 தொடக்கம் 17 முடிய. அந்நாள்களில் பெத்தலில் குருவாகிய அமட்சியா என்பவர் இஸ்ரேலின் அரசன் எரோபமாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கின்றான். அவன் சொல்வதையெல்லாம் இந்நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபமாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகின்றார். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, ஜூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினான், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓடிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்,
உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள். உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையின் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனிடையில் நின்று சிந்தும் தளி தேனிலும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலர், இவர் கடவுளை பழிக்கின்றான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பானேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன் கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சௌரங்களே, இன்றைய நற்செய்தியிலே
கிறிஸ்து முடக்குவாதமுற்ற ஒருவரை குணப்படுத்துகின்றார். கிறிஸ்து இயற்கையின் மேல் அதிகாரம் கொண்டார் என்பதை கடலை காற்றை அமைதிப்படுத்தியதில் இருந்து நாங்கள் அறிகின்றோம். பேய்களை ஊட்டினார். இங்கே பார்க்கின்றோம், உடல் நோயாளி ஒருவரை குணப்படுத்துகின்றார். ஒரு உடல் நோயாளியை, திமிர்வாதக்காரனை கட்டிலே வைத்து தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அங்கே கூறப்படுகின்றது, இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அவர்கள் கட்டிலோடு அவரை கொண்டு வரும் பொழுது விசுவாசத்தோடு வாரார்கள், நம்பிக்கையோடு. இயேசுவால் இவர் குணமாக்கப்படுவார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்து கூறுகின்றார், முடக்குமாத விட்டவனை, மகனே துணிவோடு இரு. அவனை ஊக்கப்படுத்துகின்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. யூத மரபிலே உடல் நோய்க்கும் பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. பாவத்தினுடைய ஒரு விளைவு உடல் நோயிலே வெளிப்படுகின்றது என்பதை அவர்கள் நம்பினார்கள். ஆகவே கிறிஸ்து அவரிடம் கூறுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்பொழுது அங்கே இருந்த மறைநூல் அறிஞர் சிலர், கடவுளை அன்றி வேறு எவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது, அது சரியான கூற்று. கடவுள் ஒருவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் கிறிஸ்து இங்கே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாம் இறை மகன், இறைவனிடமிருந்து பெற்ற வல்லமையை கொண்டு பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் அவ்வாறு கூறியது மட்டுமல்ல, அதை செயலிலேயும் காட்டுகின்றார். அந்த மறைநூல் அறிஞர்கள் அவர்களுடைய பொதுவான போக்கு பிடிவாதம், தங்களை தாங்களே பெரியவர்கள் என நினைத்து கொள்வது, கிறிஸ்துவிலே குற்றம் காண்கின்ற மனநிலை. ஆகவே கிறிஸ்து ஒரு நன்மையை செய்கின்றார், அதிலே அவர்கள் பிழை காண முற்படுகின்றார்கள். அந்த வேளையில் தான் கிறிஸ்து கூறுகின்றார், உங்கள் உள்ளத்தில் தீயென சிந்திப்பானேன். ஒருவருக்கு நல்ல விடயம் ஏற்படும் பொழுது, நல்ல விடயம் நடக்கும் பொழுது நீங்களேன் தீயென சிந்திக்கின்றீர்கள்? அவ்வாறு கூறியவர் தமக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை காட்டுவதற்கு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி கூறுகின்றார், நீ எழுந்து நட. அன்மிக்க சோதரங்களே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்தை பாவங்களை மன்னித்ததன் வழியாக வெளிப்படுத்தினார். மனிதர்களாகிய நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற முக்கியமான சவால்களிலே ஒன்று மன்னிப்பதும் மன்னிப்பு பெறுவதும். மன்னிக்கின்ற போது நாங்கள் தெய்வீக நிலைக்கு உயர்கின்றோம். எந்த விதமான தவறாக இருக்கலாம், அந்த தவறுகளையும் பொருட்படுத்தாமல் ஒருவரை மன்னித்து அவரோடு ஒப்புரவை ஏற்படுத்தும் பொழுது நாங்கள் தெய்வீக நிலைக்கு உயர்கின்றோம். தெய்வத்தின் சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் அந்த இயல்பை கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மன்னிப்பு வேண்டும் பொழுது இறைவன் எங்களை அந்த நிலைக்கு உயர்த்துகின்றார். மன்னிப்பு வேண்டும் பொழுது நாங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றோம், தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், ஒப்புரவுக்கு முதல் அடி எடுத்து வைக்கின்றோம். அதுவும் தெய்வீகத்தினுடைய ஒரு நிலை.
ஆகவே அன்பான சோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். நாங்கள் ஒப்புரவாக வாழ்வதற்கு அடிப்படையிலே வாங்கள் காண்கின்றது ஒப்புரவு, உறவு நிலை, சீரான உறவு, அனைவரோடும் சீரான உறவு. கோபம், எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், மன்னிக்க மனதில்லை, இவ்வாறான நிலையிலே இருக்கின்ற உள்ளம் ஒரு நாளும் அமைதி பெறாது, இதிலும் பிழை காண முற்படும். ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்களும் மன்னிப்போம், மன்னிப்பு வேண்டுவோம், அதன் மூலமாக தெய்வீக நிலைக்கு உயர்வோம். இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகள் எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்கள் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பும் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகள் தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தேவனே, அன்று முடக்குவாதம் முற்றவரின் நம்பிக்கையால் அவரது பாவங்களை மன்னித்து குணமாக்கியது போன்று மக்களின் பாவங்களையும் மன்னித்து தீடாத வியாதியில் அவதிப்படும் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை அளித்தள்ள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் பெறவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்ற எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாக செபிசாய்த்திரளும். இன்றைய பலியின் போது தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகின்ற அடியார்களை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். அவருடைய நன்றியை ஏற்றிரலும், அவருடைய உள்ள கருத்துக்களை நிறைவேற்றியறலும். வேண்டுதல் பலி ஒப்பு கொடுக்கின்ற அந்த குழந்தையை நிறைவாக உடைய ஆசிரியர்னாலே தொட்டு குணப்படுத்தியறலும். நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கு நித்திய சமாதானத்தை நிறைவாக அளித்தரலும். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலே செய்த அனைத்து நன்மை தனங்களின் பொருட்டு அவர்களுக்கு நித்திய சம்பாவனை அளித்தரலும். உடைய அளவு கடந்த கருணையை அவர்கள் மேல் பொழிந்து அவர்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து அவர்களை உடைய புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அவர்களுக்கு சமாதானத்தை அளித்தரலும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனி
பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தேன், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம். உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க வேண்டி படைக்கின்றோம். உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம். உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க வேண்டி படைக்கின்றோம். இறைவா இறைவா ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கத்தின் மீதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய். இதமென் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன்னால் நான் சொல்ல வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சியை என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்களின் மீட்பரின் மகிழ்வின் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். பூசை முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்,
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.